வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சிஎஸ் அகாடமி. நம்ம இப்ப பார்க்க போறது யூஜிடிஆர்பில முந்தைய தேர்வுகளில் கேட்ட வினாத்தாள்களை பற்றியும் அதனுடைய குறிப்புகளை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது ஒலியன். ஒலியன் அப்படின்றது ஒரு மொழியில வழங்கக்கூடிய ஒலிகளை தான் ஒலியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. பல்வேறு நுட்பங்களை கொண்ட பேச்சு மொழியில ஒலி வேறுபாடுகளுக்கு இடையில மாறாகும், அதாவது மாற்று வடிவுல இருக்கக்கூடியதாகவும் அடிப்படையான நிலையில இருக்கக்கூடியதுதான் ஒலியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் பேசும்பொழுது ஒலி வேறுபாடுகள் நிறைய இருக்கும், அதுதான் இங்க ஒலியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஒலியன் அப்படின்றது பேச்சு ஒலியோடைய சிறு பகுதியாதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பொருள் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தனி ஒலியனாகவும் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா ஒலியன் தான் அப்படின்ட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு பேச்சொலியோடைய சிறு பகுதியா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா பொருள் மாற்றத்துல பெரிய பங்களிப்பு அளிக்கக்கூடியதுதான் இந்த ஒலியன். ஒலியன் அப்படின்றத மொழியினுடைய மிகச்சிறிய பொருள் வேறுபடுத்தும் ஒலி அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒலியன்னா என்ன அப்படின்ட்டு கேட்டா மொழியோடைய மிகச்சிறிய பொருள் வேறுபடுத்தக்கூடிய ஒலி அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது ஒருபன். ஒருபன் அப்படின்றது பொருள் தரக்கூடிய மிகச்சிறிய இலக்கண அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒலியன் அப்படின்னா வேற, ஒருபன் அப்படின்றது வேற. ஒலியன் அப்படின்றது மொழியோடைய மிகச்சிறிய பொருளை வேறுபடுத்தக்கூடிய ஒலி அலகு. ஆனா ஒருபன் அப்படின்றது பொருளை தரக்கூடிய மிகச்சிறிய இலக்கண அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ரெண்டுமே மொழியோடைய அடிப்படை கூறுகளா இருக்கிறதுனால இதனை பற்றி ஒலியணியியல், அதுக்கப்புறம் உருபணியியல் அப்படின்றது மூலமா ஆராயப்பட்டுட்டு வருது. இது சிறிய கூறு மட்டும் இல்ல, இது ஒரு துறை, ஒரு நிலையா பிரிவுல காணப்படுது. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அசைகள், உணர்ச்சி விதிகள், சொல்லமைப்பு பற்றியெல்லாம் இதுல ஆராய்ச்சி செய்யப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஒலியன், உருபன் போன்ற கூறுகளை பத்தி நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒலியன். ஒலியன் அப்படின்றது ஒரு மொழியில பொருள் வேறுபாட்டை உருவாக்கும் குறைந்தபட்ச ஒலி அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம பேசக்கூடியதுல பொருள் வேறுபாட்டை சொல்லக்கூடியதுதான் இந்த ஒலி அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. இததான் ஒலியன் என்ற பெயர்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆ நீ அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அணி அப்படின்ட்டு பொருள் வருது. அதுவே ஆணி அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அங்கு வேறு பொருளை சொல்லக்கூடியதா இருக்கு. அணி அப்படின்றது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கணமாகவும் இருக்கு. இன்னொன்னு ஆணி அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கு. ரெண்டுமே சிறு வேறுபாட்டாலதான் அமைஞ்சிருக்கு. ஒண்ணு ஆ, மற்றொன்று ஆ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு மட்டும்தான் பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடியதா இருக்கு. இது மாதிரி பல எழுத்துக்கள் அமைந்துள்ளது. அடுத்ததான் உருபன். தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலியன்கள் சேர்ந்து நின்றோ வரக்கூடியதுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த உருபனை. என்னன்னா தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலியன்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடிய மிகச்சிறிய அலகுதான் உருபன் அப்படின்ட்டு சொல்றாங்க. மேல பார்த்த ஒலியன் அப்படின்றது பொருள் வேறுபாட்டை தரக்கூடிய குறைந்தபட்ச ஒலின்னு முடிச்சுட்டாங்க. ஆனா தனித்து இருந்த ஒலியனோ இல்ல பல ஒலியன்கள் சேர்ந்து பொருளை தரக்கூடிய ஒரு சிறிய அலகுதான் உருபன் அப்படின்ட்டு உருபனுக்கு பொருள் விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அசை. அசை அப்படின்றத பேச்சொலி தொடர் அமைப்பின் அடிப்படை அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. அசை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பேச்சை நம்ம பேசுறோம்னா இதை பிரிச்சு சொல்லக்கூடியதா இருக்கு. இது பேச்சொலி தொடர் அமைப்பின் அடிப்படை அலகு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உருபொழியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு உருவனின் மாற்று வடிவம் என்ன அப்படின்னா உருபொழியன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புணரியல்.
ஒளியன்களை இணைத்து உருபன்கள் உருவாகுது அப்படின்ட்டு குறிப்பிடக்கூடியதுதான் புணரியல் அப்படின்ட்டு சொல்றாங்க. புணரியல்னா என்ன? ஒளியன்கள் எல்லாமே இணைஞ்சு உருவன்களா உருவாகக்கூடியதுதான் புணரியல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுல முந்தைய தேர்வான யூஜி டிஆர்பி 2023ல கேட்ட கேள்வி இந்த பகுதியில நாம பார்க்கலாம். லா, லா, ழா என்னும் இம்மூன்று ஒலிகளும் டேஷ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒலிகள் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது இதெல்லாம் தொடர் ஒலிகளா அமைஞ்சிருக்கு. லா, லா, ழா போன்ற எழுத்துக்கள் நெடுந்தொடர் ஒலியுடன் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தொடர் ஒலிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். கூடுதல் குறிப்பா நம்ம பார்க்கும் பொழுது தொடரொலிகள் தொடரொலிகள் என்பது நீளமான ஓட்டத்துடன் உச்சரிக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வகையான எழுத்துக்கள் எல்லாமே இடையொலியாக தான் வரும் அப்படின்ட்டும் தமிழ் ஒலியியல் பிரிவில் மெல்லின எழுத்துக்களுடன் தொடர்புடையதுதான் இந்த தொடரொலிகள். நாக்கின் மென்மையான இயக்கத்தாலதான் உச்சரிக்கப்படக்கூடியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லா, லா, ழா இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா வாழை, வாழை, வாழை. இந்த எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும் பொழுதே மூன்றுமே ஒரே மாதிரி உச்சரிப்புல இருக்கும். ஆனா இந்த எழுத்துக்களால பொருள் வேறுபடும். அதாவது ஒலியன்களாக இருக்கக்கூடியதுதான் இந்த தொடரொலிகள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா உருபன். உருபன் அப்படின்றது பொருள் குறித்து நிற்கக்கூடிய ஒரு சிறிய மொழியியல் அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. பொருளை சொல்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன அலகுதான் இந்த உருபன். ஒவ்வொரு சொல்லும் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட உருபன்களால் ஆனது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய உருபன்களை பிரித்து அவற்றின் பொருள்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஒலியன்கள் சேர்ந்து இருக்கும். அந்த ஒலியன்கள் உருபன்களா மாறுது. உருபன்களை பிரிச்சா மட்டும்தான் நமக்கு பொருள்கள் தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த உருபன்கள் எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 7 வகையா சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுருபன், கட்டில்லா உருபன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2வது தொடர் உருபன், தொடரில்லா உருபன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 3வது கட்டாயம் உருபன், கட்டாயம் இல்லா உருபன். 4வது சேர்க்கை உருபன். 5வது குறைப்பு உருபன். 6வது மையக்கரு உருபன், மையக்கரு அல்லா உருபன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 7வதாம் நிறைவு செய்யும் உருபன், நிறைவு செய்யா உருபன் அப்படின்ட்டு உருபன் 7 வகையா கூறப்பட்டிருக்கு. இப்போ முந்தைய வினாத்தாளான யூஜி டிஆர்பி 2023ல வந்த கேள்விய இந்த பகுதியில பார்க்கலாம். ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நம்ம முன்பே உருபன்னா எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலியன்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரும் சிறிய அலகுதான் உருபன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வினாக்கள்லயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒளி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா சொல்லுருபன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விளக்கம்: ஒளி தனித்து நிற்காமல் பொருளுடன் தொடர்பு பெற்று வரும் தன்மை கொண்டதுதான் இந்த சொல்லுருபன். கூடுதல் குறிப்புன்னு பார்த்தா சொல்லுருபன் என்பது சொல்லின் வடிவ மாற்றம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இலக்கணத்துல உருபுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றோடு சேர்ந்து பொருள் தரக்கூடியதா இது அமைஞ்சிருக்கு. வேற்றுமை உருபுகள் எல்லாம் இதற்கு
சிறந்த உதாரணமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நன்றி.